வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயிலான லென்த்தான ஒரு வீடியோ. இண்டோ ஃப்ரெஞ்சு நம்ம வந்து மேட்ரஸ் மேனுஃபேக்சரர். நமக்கு இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற 1992 இருந்து இருக்கிற ஒரு கம்பெனி. இதுதான் வந்து பெரிய சொல்லப்போனால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற கம்பெனி. இது வந்து மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் பாண்டிச்சேரியில் இருக்குது. 27வது கிராஸில் இருக்குது. ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரைட் ரோடு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வந்து ஃபேப்ரிகேஷன் ஏரியா. ஸ்டாக் எல்லாம் முன்னாடி இருக்கும். இந்த டேபிளில் தான் நம்ம மேக்ஸிமம் மேட்ரஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம். பாண்டிச்சேரி ஃபேப்ரிகேஷன் இங்கே தான் ரெடி பண்ணுவோம். இங்கே வந்து மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல், பிவிசி, சாக்கு, பேக்கிங்க்கு உண்டான சாக்கு எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து சீலிங் மிஷின், அது ஹைட்ராலிக் செட்டப்போடு இருக்கும். இது ஃபேப்ரிகேஷன் ஏரியா. டெய்லி நம்ம மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ரெடி பண்ணி அன்னன்னைக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். இது டிஸ்பேச் ஏரியா. இது வந்து ஒரு 2 மேட்ரஸ் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது சண்டே, இன்றைக்கி எதுவும் டிஸ்பேச் இல்லை, ஒர்க்கிங் இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரர். 1965லேருந்தே மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இது மேட்ரஸ் ரெடி பண்ணது போக கட் பண்ணுற பேலன்ஸ் பிட்ஸுங்க. அதை வந்து இண்டோ ஃப்ரெஞ்ச் நேம் இருக்கிற மேட்ரஸ்க்கு கம்பல்சரி யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இப்படி இருக்கும். மேலே சாஃப்ட்டு, கீழே ஹார்டு, 2 பக்கம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மேட்ரஸ் வந்து 10 இயர்ஸ் கேரண்டியோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து மேட்ரஸ்ஸு பொதுவாகவே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான், வெளியே இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறதே கிடையாது. இது வந்து குடவுனு, பாண்டிச்சேரியில் இருக்கிற குடவுன். இதை விட வந்து ஒரு 10 மடங்கு பெரிய குடவுன் விழுப்புரமில் இருக்குது, தமிழ்நாடு பிரான்ச்சு. இதில் எல்லா சைஸ் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸும் ஸ்டாக் நம்ம வச்சுருப்போம். அதோடைய ப்ராடக்ட் கோடு போட்டு அங்கே பிளாஸ்டிக்கோட இந்த மாதிரி ரோல் பண்ணி இருக்கிறதெல்லாம் டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்கக்கூடியது. அதாவது இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோம்னா ஆல் ஓவர் இந்தியா, நம்ம பெங்களூர், ஹைதராபாத்து, இப்போ ரீசெண்டாக லக்னோ, பாம்பே, டெல்லி, இங்கே வந்து கோயம்புத்தூர், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், இங்கே எல்லாமே ஸ்டாக் அனுப்பிச்சி விட்றதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சி கொடுப்போம். நம்மளுடைய டாரஸே இருக்குது, லாரி இருக்குது. அப்புறம் இதெல்லாமே குஷன்ஸு, சோஃபா குஷன். இந்த ஃபோம் என்னைக்கு வந்ததோ இந்தியாவில் 1985 தான் ஃபோம் வந்தது. 1985க்கு அப்புறம் ஃபோம் வந்த உடனே அந்த ஸ்பாஞ்ச், ஆர்டிஃபிஷியல் ஃபோம், சிந்தட்டிக் ஃபோம்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே நம்ம லேட்டெக்ஸ் ஃபோம் குஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பீஸ் 40 பீஸ் அளவுக்கு தான் போகும், அதுக்கு மேலே போகிறதில்ல. ஏன்னா குஷனுடைய ரேட் ரொம்ப அதிகம். இது வந்து ஃபினிஷ்டு பில்லோவுடைய ஸ்டாக்கு. இது நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற செயின் செட்டு. அப்போது நம்ம மேட்ரஸ் கம்பெனி இது வந்து பாய்லரு, பெரிய சிம்னி இருக்குங்க நம்மளது, ரொம்ப பெருசுங்க. இந்த பாய்லர் எதுக்காக அப்படிங்கும் பொழுது நம்ம ஸ்டீம் இதிலிருந்து தான் வரும். அந்த ஸ்டீம் வச்சு தான் பாயில் பண்ண முடியும். லேட்டெக்ஸ் ஃபோம் நம்ம வந்து ஃபோம் எல்லாம் மிக்சிங் பண்ணி மோல்டில் போட்டதுக்கப்புறம் அந்த மோல்டில் என்ன ஷேப்பில் அந்த பின் ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் ஆகி என்ன ஷேப்பில் நம்ம பால் ஊற்றிருக்கோமோ அந்த பால் வந்து ஸ்டீம் ரூமில் நம்ம அந்த மோல்டை வச்சு மூடி வச்சதுக்கப்புறம், இவ்வளோ டீட்டெயில் இல்லைங்க, சிம்பிளாக சொல்ல போனால் இட்லி வேக வைப்போம்லங்க, இட்லி பாயில் பண்ணும்பொழுது எப்படி இருக்குமோ அதே அலுமினியம் தான், அந்த பேட்டன் தான். அப்போ இதிலிருந்து வர்ற ஸ்டீம் தான் நம்ம அந்த லேட்டெக்ஸ் ஃபோமாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது வெறும் லேட்டெக்ஸ் ரப்பர் பாலாக இருக்கிறது ஃபோமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் டைமிங்க்கு இதில் வரக்கூடிய அவுட்புட், அந்த ஸ்டீம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பெரிய பாய்லர் நம்மக்கிட்ட இருக்கிறது. இது வந்து இதை விட பெருசு நம்ம பாண்டிச்சேரி, தமிழ்நாடு யூனிட்டில் இருக்குது. இது சிம்னி செட்டப் பாருங்கள். அப்போ அப்படிங்கும்போது நிறைய பேர் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து இண்டோ ஃப்ரெஞ்ச் எல்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோவே நான் எடுத்தேன். சொல்லப்போனால் இது வந்து 1992 அப்போ இருந்து 91ல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 92ங்கும் போது ப்ரொடக்ஷன்லாம் நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்க கம்பெனி. அப்போ எதுவுமே நம்ம லேட்டெக்ஸ் ஃபோம் வெளியே இருந்து நம்ம வாங்க வேண்டிய தேவை கிடையாது. நம்மளே இப்போ லேட்டெக்ஸ் ஃபோம் 2025 அக்டோபர்லேருந்து தான் ஃபோம் வெளியே சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நாங்கள் லேட்டெக்ஸ் ஃபோமே வெளியே கொடுத்ததில்ல, மேட்ரஸ் மட்டும்தான். இது வந்து ரோலருங்க. இது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ரப்பர் மேட்டு இருக்கக்கூடிய ரப்பர் ஷீட்டு பாருங்கள், ஹெவியான வெயிட். அதெல்லாம் கையெல்லாம் மாட்டினாலே கை நசுங்கிடும். அதில் தான் அந்த நம்ம வாஷிங் 3 டைம் வாஷிங்னு சொல்லுவோம், டிடிபி டெக்னாலஜி. நம்ம ரோலரில் ஃபோம் போட்டுட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி திரும்ப ஒரு ரோலரில் போடுவோம். அதுக்கப்புறம் வர்ற பீஸ் தான் 3 தடவை வாஷ் பண்ணுவோம். 3 தடவைனா அப்போவே 3 தடவை இல்லை, 3 நாள் வாஷ் பண்ணுவோம். அடுத்தடுத்த நாள் அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஷீட் ஆனாலும் இந்த மாதிரி பில்லோ மோல்டு ஆனாலும் எடுத்து இப்படி ட்ரையரில் வச்சுருவோம். இந்த ட்ரையரும் சம்டைம்ஸ் ஸ்டீம்லேயும் நம்ம ட்ரை பண்ணுவோம்.
அதே நேரம் இந்த ட்ரையரில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பழைய டெக்னாலஜி தான். இப்போ என்னென்னமோ வந்துருச்சு. பட் கம்பெனி ஒரு 62 வருஷத்துக்கு மேலே ஹிஸ்ட்ரி இருக்கிற கம்பெனி. இது வந்து ஹீட்டருங்க. உள்ளேயே வந்து வென்டிலேட்டர், பெரிய ஃபேனுங்க, பயங்கர ஸ்பீடாக இருக்கும், ஹெவியான மோட்ரு. அதை வச்சு அதில் வர ஹீட்டான ஏர்னால ட்ரை ஆகும். இது வந்து ரப்பர் பால். நம்ம கேரளாவிலேருந்து வாங்குகிறோம், ரப்பர் போர்ட்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். எப்போவுமே இந்த மாதிரி ரப்பர் வந்து ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வாங்கி வச்சுருவோம். வாங்கிட்டு இந்த மாதிரி வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை ரோல் பண்ணி தான் தேவையான அளவுக்கு அப்பப்போ அந்த ரப்பர் பால் எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து இப்போ ரப்பர் பால்னால் இதில் ஒரு 205லேருந்து 209 லிட்டர் இருக்கும். வெறும் ரப்பர் பால்னால் ரப்பர் பால் மட்டும்தான் நமக்கு மெயின் சொல்லப்போனால். இது தவிர ஃபோமோ காயிரோ ஸ்ப்ரிங்கோ நம்ம பண்ணுறது கிடையாது, நமக்கு தேவையும் இல்லைங்க. இது வந்து நம்ம டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்கிற விழுப்புரம் குடோனுடைய ஸ்டாக்கு இது. ஏன்னா நம்ம வெயில் படக்கூடாது. வெயில் பட்டாலே வந்து லேட்டெக்ஸ் ஃபோமுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனாலேயே நாங்கள் எப்போவுமே அதை மூடி தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி சேஃபான பிளேஸில் தான் வச்சுருப்போம். அந்த அளவுக்கு சன்லைட்டே உள்ளே வராத அளவுக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஸ்டாக்கு, இதெல்லாம் ரப்பர் டின்னு. நம்ம விழுப்புரம் தமிழ்நாடுடைய அந்த பிரான்ச்சில் இருக்கிற இது. ஏன்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டே 2 யூனிட் இருக்குங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் பாண்டிச்சேரி யூனிட்டு, இது வந்து விழுப்புரத்தோட யூனிட்டு. இதில் இந்த மாதிரி ரப்பர் டின் எல்லாமே உள்ளே தான் இருக்கும். இது மோஸ்ட்லி இந்த இடம் விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஒரு 4 ஏக்கர் பெரிய யூனிட்டுங்க அது. அதனால் அங்கே பிரச்சனையே இல்லை. இங்கே இருக்கிற ரோலர் பாருங்களேன், இது வந்து அந்த ட்ரை பண்ணக்கூடியது. அந்த ரோலர் 3 டைம் வாஷிங்க்கு அந்த ரோலர் இது வந்து 7 அடி இருக்கும், பெரிய ரோலரு. இதுதான் நம்ம அங்கே இருக்கிற பின் மோல்டு. ஏன்னா நம்ம ரெகுலராக இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலருக்கு தெரியும், அந்த பலாப்பழத்துடைய பாலும் பால் துணியில் பட்டால் அதை எடுக்கவே முடியாது. ரப்பர் பால் அது விட கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கும்போது இந்த ரப்பர் பால் வந்து இந்த மோல்டில் ஊற்றுறோம். ஸ்டீமில் வைக்கிறதுனால தான் இந்த மோல்டு அலுமினியம் மோல்டு கலர் பிளாக் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த பிளாக் கலர் வர்றதுக்கு காரணம் அவ்வளோ, ஏன்னா நீரை விட நீராவியோட கொதிநிலை அதிகம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தண்ணியை விட வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் பாயில் ஆகும் பொழுது ரொம்ப ஹெவியாக இருக்குங்க அந்த ஹீட்டு. அந்த ஹீட்னால அந்த மோல்டு இந்த மாதிரி கருப்பு கலராக இருக்குது. அந்த நம்ம மிக்சிங் எல்லாமே ஒரு கிரைண்டிங் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஒரு டின் இருக்குது, அதில் கிரைண்டிங் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் நம்ம வந்து பால் ஊற்றுவோம். மேலேயும் பின் இருக்குது, கீழேயும் பின் இருக்குது. இது 2 மோல்டுங்க. 2 மோல்டும் உள்ள பால் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மோல்டை வந்து டைட் பண்ணும் பொழுது அந்த பின் இருக்கிற கேப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஹோல்ஸ், பெரிய பெரிய ஏர் ஹோல்ஸ் வந்துடும். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 10 mm திக்னஸ் இருக்கிற பின் வந்து மோஸ்ட்லி நான் பார்க்கல சவுத் இந்தியாவில். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 10 mmங்கும் போது உங்களுக்கு இன்னும் ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இந்த டின்னில் தான் மிக்சிங் பண்ணுவோம். இது மோட்ருங்க. இதில் தான் வந்து ரப்பர் பாலெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதிலேருந்து எடுத்து மோல்டுக்கு ஊற்றுவோம். இது வந்து கிரைண்டிங் பண்ணக்கூடியது. இதுதான் மோட்டரோட செட்டப்பில் இருக்கும். இது வந்து பூமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சாரி சந்திரன் மாதிரி பூமியும் சுற்றிட்டு தன்னைத்தானே சுத்தம் இல்லைங்க, அந்த மாதிரி சொல்லப்போனால் இது சுற்றிக்கிட்டே சுற்றும். அதையும் சுற்றிக்கும், ஃபுல்லாக இருக்கிற அந்த டின்னுக்குள்ளேயும் ஃபுல்லாகவே சுற்றிடும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் மோல்டில் வச்சுருப்போம். இங்கே எல்லாமே ஹைட்ராலிக் செட்டப் நிறைய இருக்குது. இது வந்து ஸ்டீம் ரூம், ஆல்ரெடி உள்ளே வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து இந்த ஸ்டீமருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மோல்டு, 7 அடிக்கு 7 அடி மோல்டு, 5 அடி மோல்டு எல்லாமே உள்ளே வச்சுருப்போம். அப்போது அந்த பாயில் ஆகிட்டு இருக்குங்க. இப்போது அந்த பாய்லர் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த பாய்லர்லேருந்து வர ஸ்டீம் ஃபுல்லாக இங்கே இந்த ஸ்டீம் ரூம்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். இதில் அந்த ஸ்டீம் ஃபுல்லாகும் பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் நல்லா பாயில் ஆகணும். ரொம்ப பாயில் ஆனாலும் ரப்பர் டேமேஜ் ஆயிரும். அதனால் அவங்க டைமிங் பார்த்து அந்த டைமில் எடுத்துருவாங்க. அதே போல் லேட்டெக்ஸ் ஃபோம் ஷீட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பக்காவாக அந்த ஸ்கொயர் ஷேப்பெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் ப்ரொடக்ஷனில் வராதுங்க. மோல்டில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிறது வெளியே வரும். அதெல்லாம் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுவோம். அது வந்து அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடக்ஷனில் இந்த வாஷிங் மஸ்ட்டு, இதுதான் நம்ம மெயினாக சொல்ல போனாங்க. இந்த வாஷிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த வாஷிங் ப்ராசஸ் இதில் வந்து ரெகுலராக நடக்கும். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் காட்ட முடியல. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம போய் தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு தான். எனக்கு வந்து நிறைய பேர் இண்டோ ஃப்ரெஞ்சு வெளியிருந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு தாங்க முடியல ஆதங்கம். அதனால தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேங்க பாண்டிச்சேரி.
அப்போ இந்த விழுப்புரம் யூனிட்ல 2 தொட்டி இருக்குது, தனி தொட்டி வாஷிங் ப்ராசஸ்க்காக. இது வந்து பெரிய யூனிட். இதோட ஃபோட்டோஸும் பிக்சர்ஸ் அடுத்தடுத்து வரும், நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட ரப்பர் பால் ஸ்டாக் இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு ஷீட் வந்து ஒரு 20 lakhs வர்த்துக்கு ஷீட் எப்போவுமே அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம குடவுன், சொந்த குடவுனுங்க. நம்ம வந்து ரெண்ட்டுக்கோ அப்படி இப்படியெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது. நம்மளுடைய சொந்த குடவுனு. மோஸ்ட்லி வேலை பார்க்குறவங்கலாம் தெரிஞ்சவங்க தான். அப்படிங்கும்போது எல்லா பக்கம் ஸ்டாக் பாயிண்ட் வச்சுருக்கோம். இங்கேருந்து ரொம்ப ஸ்பீடாக ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பிச்சிட்டே இருப்போம். இது வந்து ட்ரையர். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர், மிக்ஸ் பண்ணக்கூடியது, அந்த ரப்பர் பாலை மிக்ஸ் பண்ணக்கூடியது டின்னு. இது வந்து பில்லோவுடைய மோல்டு. எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னா இது சாண்ட் பிளாஸ்டர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ரப்பர் பால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த மோல்டு. இது மேலே இன்னொரு பின் மோல்டு வைக்கும் பொழுது நமக்கு தேவையான ஷேப்பு கிடைக்கும். ஷேப் அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ஃபோம் மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம மோல்டு செய்ய முடியாது. இது வந்து பின்னு 10 mm திக்னஸ் இருக்கிற பின் மோல்டு. இது ஸ்டீமர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ட்ரையர். அதாவது அந்த ஜாலியிலெல்லாம் வச்சு உள்ளே ஃபுல்லாக ஏர் ஃப்ளோ இருக்கும், ஹீட்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரையர். இது நம்ம குடோனோட பிக்சர்ஸ் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து சிசிடிவி ப்ளஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணாலும் ப்ரொடக்ஷன் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சி தரேன். ஏன்னா டன்லப் லேட்டெக்ஸு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் பண்ணல. அப்படி பண்ணாலும் நம்மளோட 3 times 4 times ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. டன்லப் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ப்ராப்பர் கேரண்டி, இன்பில்ட் ப்ரொடெக்டர், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட கேரண்டி, வெப்சைட் வச்சுருக்கிற, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிற, மேனுஃபேக்சரர் லைசன்ஸ் வச்சுருக்கிற, பிஐஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற, லோக்கல் மேடு, லோக்கல் சர்வீஸு, இந்த மாதிரிலாம் யாருமே கிடையாதுங்க. ரொம்ப ரேரு. அதனால் நீங்கள் உஷாராக எதாவது டவுட்னாலும் கேட்டு வாங்குங்க. நான் வந்து இன்னும் அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, சாண்ட் பிளாஸ்டர் வச்சு மோல்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்காவாக நீட்டாக இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எடுத்து தரேன். தேங்க்யூ.